வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ரெண்டாம் யாமம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பீரியாடிக் செட்டப்ல தான் இந்த படத்தோட கதையை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. சுவாசிகா தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல நிறைய வித்தியாசமான நம்பிக்கைலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்துல வந்து சாமியார் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அந்த சாமியாருக்கு 2 பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களை சுத்தி தான் இந்த கதை நடக்கும். அதே மாதிரி சிட்டில இருந்து ஒரு பொண்ணு வெக்கேஷனுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வர்ற பொண்ணு இங்க ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். அதுல இருந்து தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல நிறைய ரிச்சுவல் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க 2 சாமியார் இருக்காங்க. ஒருத்தர் பேரு நம்பூதிரி அப்படின்றது, இன்னொருத்தர் பேரு அவரச்சன் அப்படின்றது. இப்பெல்லாம் ஊர் மக்கள் நம்பூதிரி சொல்றதை தான் கேக்குறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் அவரச்சனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. லைட்டா நம்பூதிரி மேல இவருக்கு பொறாமலாம் ஏற்படுது. நம்பூதிரியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா குறி சொல்றது. அதே மாதிரி மருத்துவ ஹெல்ப் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா இவர் மருத்துவம்லாம் பண்ணுவாரு. கடவுளை எந்த டைம் கொண்டு போனோன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் கரெக்டான டைம்லாம் குறிச்சு தராரு. ஊர் மக்கள்லாம் இவருக்கு ரொம்ப மரியாதைலாம் கொடுக்குறாங்க. இவரோட ஒய்ஃப் இப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. பிரசவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த நம்பூதிரி இருக்கார்ல, பசங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சோழியை உருட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல மருத்துவச்சி லேடி இருக்காங்க. அவங்க பேரு நானி அப்படின்றது. அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பிறந்துருது. ஒரு குழந்தைன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கும். 2 ஆண் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது 2 குழந்தை பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவரோட முகம் மாறிடுது. முத குழந்தையாலே இவரோட லைஃப் நல்லா இருக்கும். 2வது குழந்தையாலே இவருக்கு நிறைய பிரச்சனைலாம் வரும். அந்த குழந்தையை நீங்க பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு குறி காமிச்சிருக்கும். அதனால 2வது குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சோன்னே இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இவரோட அசிஸ்டன்ட்டும் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2வது குழந்தை எனக்கு இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 2வது பிறந்த குழந்தைய சாவடிச்சிட்டா என்ன, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப விஷத்தை கொஞ்சம் எடுத்து இந்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் தர சொல்றாரு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க, என்னால இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் மறுக்கிறாரு. எவ்வளவோ நம்பூதிரி கேட்கிறாரு, அப்பயே இவர் மறுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால அந்த மருத்துவச்சி லேடி கிட்ட பேசலான்ற மாதிரி நானின்ற லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ போய் இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஐயா என்னாலாம் முடியாதியா, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் நிறைய காசு தரேன், இதை பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை சமாதானம் பத்திடுறாரு. இவரோட செயின் எல்லாம் கழட்டி இந்த நாணி கிட்ட தந்துடுறாரு. இந்த நாணியை ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப தரலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. ஆனா எந்த குழந்தை முதல்ல பிறந்தது, எந்த குழந்தை 2வது பிறந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. இவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி நம்பூதிரி கேட்கிறாரு. கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தப்பான குழந்தைய சாவடிச்சிட்டா இவரோட லைஃபே ஆபத்தாயிடும்ல, அதனால நீ சாவடிக்கவே தேவையில்ல, நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வராத, கிளம்புன்ற மாதிரி இந்த லேடி அனுப்பி விடுறாரு. இவர் பண்ண விஷயத்தை பத்தி அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியாது. யாரு ஃபர்ஸ்ட் பிறந்தா யாரு செகண்ட் பிறந்தான்னு தெரியல. காலப்போக்கில் அதை தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி யார் இருக்கானோ அவன் தான் நமக்கான பையன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. அசிஸ்டன்ட் 2 பேர்கிட்டயும் ரொம்ப அன்புலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப குறி கேட்கறதுக்காக ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்ப ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றான். சரி விளையாட்டா இந்த பையன் கிட்ட கேட்கலான்ற மாதிரி இவங்களும் சொல்லுப்பான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையனோட பேரு யாதவ் அப்படின்றது. இப்ப சோழியெல்லாம் உருட்டி இந்த பையன் பாக்குறான். அப்படி பார்த்தவன் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க ஒரு நாளை சொல்றீங்கல்ல, அந்த நாள்ல பண்ண முடியாது, அப்படி பண்ணா பிரச்சனை வரும், நாளை மாத்தி தான் பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றான். இவனுக்கு பெருசா தெரியாதுன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்பூதிரி வந்துடுறாரு. பையன் சொன்ன விஷயத்த நம்பூதிரியும் கொஞ்சம் கேட்டிருப்பாரு. இவராலையும் முழுசா நம்ப முடியல. நம்ம செக் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இருங்க உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பையன் என்ன சொன்னானோ அதே விஷயத்தை தான் இவரும் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. சரி என்னைக்குதான் இப்ப திருவிழாவை வச்சுக்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. வேற ஒரு நாள் பார்த்து நீங்க குறிச்சிட்டு வாங்க, அந்த நாள் செட் ஆகுமா இல்லையான்றதை நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சரின்ற மாதிரி ஊர் மக்கள் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி நம்பூதிரிக்கு யாரு நமக்கான பையன்றது தெரிஞ்சிருது. யாதவ் தான் நமக்கான பையன் யோசிக்கிறாரு. வாடா கண்ணான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அந்த இன்னொன் பையனை விட்டுறாரு. இன்னொன் பையன் பேரு உன்னி அப்படின்றது. இது எல்லாத்தையும் பாக்குற வேலைக்காரருக்கு கஷ்டமா இருக்கு. பல வருஷம் ஓடிடுது. 2 பேருமே வயசு பசங்களா மாறிடுறாங்க. ஆக்சுவலா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த யாதவுக்கு தான் எல்லா மரியாதையும் தராரு. யாதவ அவரோட பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இப்ப திருவிழாவை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. யானைக்கு பல மாதிரி தந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப யாதவ் யானை கிட்ட வேண்டுறாரு.
இப்ப பழத்தெல்லாம் தராரு. ஆனா யானை வாங்கவே மாட்டேங்குது. என்ன யானை இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா இவர்கிட்ட அந்த யானை சமாதானமே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் உன்னிக்கு தெரிய வருது. உன்னி இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. இது பிரச்சனை பண்ணுதுன்னு தெரிஞ்சோன்னா வேகமா வெளியே வந்துடுறாரு. ஏன் பிரச்சனை பண்ற, இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி தராரு. அந்த யானை வாங்கிக்குது. அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்குது. அம்மாலாம் இதை பார்த்து சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனா அப்பா மட்டும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. கோயில்ல ஒரு பொருளை தந்து யானைக்கு தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதையும் உன்னி தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பா இருக்காருல, நீ எதுக்காகடா இதெல்லாம் பண்ற, அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா அவனே பண்ணட்டோன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் மூத்த பையன் கிட்ட தந்துடுறாரு. இதனால உன்னி இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போய் சோகமா உட்காந்துடுறாரு. அப்ப அப்பாவோட அசிஸ்டன்ட் பேசுறதுக்காக வராரு. உன் அப்பாவை பத்தி தெரியும்ல, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பா இப்படிதான் நடந்துட்டு இருக்காரு, என்ன மட்டும் எதுக்காக வெறுக்கிறாருன்னு தெரியல, நானும் பையன் தானே அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாரு. நம்பூதிரிக்கு போட்டியா அவரச்சன் ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரோட பேர்லாம் இப்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருது. யாருமே இவரை நம்பி வரவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்பூதிரி பையனை கொண்டு வந்துட்டார்ல, அதெல்லாம் கேள்விப்பட்டு இவர் ஆளுங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. பயங்கர பொறாமையில இவர் இருக்கிறாருன்றது தெரியுது. இப்ப இந்த ஊர்ல இருக்க ராணின்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. வீடு வீடா போய் பொருள் விக்கிறது தான் இந்த லேடியோட வேலையா இருக்கும். இந்த லேடி கிட்ட ஊர்க்காரங்க எல்லாருமே கொஞ்சம் சில்மிஷம் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப மதன் ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மதன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பூதிரி வீட்டுல டிரைவரா வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி உன்னியை நமக்கு காட்டுறாங்க. உன்னியை பொறுத்த வரைக்கும் சிட்டில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவர் நல்லாவே படிச்சிருப்பாரு. இன்டர்வியூக்காக போக போறேன்னு சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. அதெல்லாம் நீ ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி அப்பா கோவமா சொல்றாரு. இதை கேட்டனும் உன்னி செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாம சோகமா உட்காந்துடுறாரு. எப்ப பாரு எதுக்கு அப்பா இப்படியே பண்றாரு, என் ஆசையை புரிஞ்சுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அண்ணன் யாதவ் கேட்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாருன்னா கரெக்டா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தம்பிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் சோஃபியான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிட்டி சைட்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட அப்பா இந்த ஊருக்காரரா இருப்பாரு. ஆனா பல வருஷம் இந்த ஊர் பக்கமே வராம இருந்திருப்பாரு. இப்பதான் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், போட்டோ எடுக்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்பா ஊரை விட்டு போனதுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் சின்ன பொண்ணை கூப்பிட்டு ஊருக்கு போயிருப்பாரு. இப்ப அவங்க தான் வளர்ந்து இப்படி மாறி இருக்காங்க. இந்த இடத்தோட கல்ச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சோஃபியா யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி யாதவ காட்டுறாங்க. இவர் போட்ல போலான்னு நினைக்கும் போது அவரச்சன் வராரு. பொண்ணு கூட தான் வராரு. நீங்களும் வாங்கன்ற மாதிரி அவரச்சனையே இவர் உட்கார வச்சிடுறாரு. அவரச்சனுக்கு இவரை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவரச்சன் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரிலாம் இந்த இடத்துல பந்தா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப யாதவ் இருக்காருல, பதிலுக்கு அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அது என்னன்னா அவரச்சன் பண கஷ்டத்துல இருக்காரு. இவரோட நகையை விற்கிறதுக்காக தான் சிட்டி சைடு போயிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சுதான் லைட்டா கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அச்சச்சோ, நம்ம நகை எடுத்துட்டு போறதை இவன் பார்த்துட்டான், அதனால தான் கிண்டல் பண்றான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவரச்சனும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சோஃபியாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்பூதிரிக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. இவர் வேற மதத்தை சேர்ந்தவரு, இருந்தாலுமே ஃப்ரெண்டு மாதிரி பழகி இருப்பாரு. இப்ப சோஃபியாவை அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. சின்ன பொண்ணா பார்த்தது அப்படின்ற மாதிரி நம்பூதிரி சொல்றாரு. இப்ப சோஃபியாவும் வந்திருக்க காரணத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கன்னு சொல்றாங்க. இப்ப யாதவ் பூஜையில இருக்காரு. அந்த பூஜையை யாரும் பார்க்க கூடாது, அதனால நீ உள்ள போக வேணான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா நம்பூதிரி இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கணும்னா பார்க்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கூட்டு போ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் அந்த ரூம் பக்கத்துல கூட்டு வந்துடுறாரு. யாதவுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப இவங்களுமே லைட்டா கதவை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாதவ் ஒரு பொண்ணை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் பூஜை மாதிரி அந்த பொண்ணு மேல டச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல முகத்துக்கிட்ட கைய வைக்கிறாரு. ஆனா கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. என்னம்மா பாத்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பார்த்தன்ற மாதிரி இவங்களும் சாதாரணமா சொல்றாங்க. இங்க இருந்து அப்பா கூட சேர்ந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த ஊரோட வேற ஒரு பழக்கத்தை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஊர் எல்லையில ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்கு மேல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு இங்க எட்டா இருக்க நபர் தான் போய் விளக்கெல்லாம் ஏத்திட்டு வரணும். இப்போதைக்கு எட்டா இருக்கிறது யாதவ் தான். முதல்ல நம்பூதிரி இருந்திருப்பாரு. இப்ப யாதவ் தான் எட்டா இருக்காரு. இப்ப யாதவ் குதிரை வண்டியில கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே வழியில விளக்கெல்லாம் ஏத்தி இவரை வழி அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப சோஃபியாவோட அப்பா இருக்காருல, கேண்டில் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி கேண்டில் ஏத்திட்டு இருக்காரு. மதம் கடந்து இவர் இந்த விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்றாரு. ரெண்டே பேர் மட்டும் தான் அந்த மலைப்பகுதி கிட்ட வருவாங்க. ஒன்னு யாதவ், இன்னொன்னு யாதவோட அசிஸ்டன்டா மதன் ஒருத்தர், அதாவது டிரைவரா இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் வராரு. அவர் தனியா சைக்கிள்ல தான் வருவாரு. அவர் கற்பூரம் எல்லாம் ஏத்துறதுக்காக தான் வருவாரு. இப்ப முன்னாடி போய் கற்பூரத்தை எல்லாம் எல்லா இடத்துலயும் ஏத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் யாதவ் இருக்காருல, அங்க இருக்க கோயிலுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு பூஜை பண்றாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி பூஜை
எல்லாம் பண்ணுவாங்க போல. இப்ப சோஃபியா அவங்களோட வீட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. ஜன்னல் வழியா இவங்களும் எட்டி பாக்குறாங்க. நிறைய பேர் சேர்ந்த மாதிரி ஒரு மாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாராலையும் முடியல. அப்பதான் உன்னி அந்த இடத்துக்கு வராரு. ஈஸியா அந்த மாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப வீரமிக்கவரா இருக்காருல்ல, அதனால பார்த்தோன்னே இவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆன்டி கிட்ட இவர் யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஊரை சுத்தி பார்க்கிறதுக்காக ஆன்டி கூட இவங்க வந்துடுறாங்க. முதல்ல ராணிய பாக்குறாங்க. ராணி கிட்ட நிறைய பொருள் இருக்குல்ல, ஒரு பொருளை எடுத்து அதுக்கான காசெல்லாம் தந்துடுறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு மதன் வர ஆரம்பிக்கிறது. இப்ப மதன் கிட்ட இவங்க ஊரை சுத்தி பார்க்கணும், குறிப்பா அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மதனுமே ஏத்துக்கிறது. ஆன்டியும் இவங்களும் சேர்ந்து மதன் கூட போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா மதனுக்கு பாதியிலேயே வேலை வந்துருது. அதனால மதன் இருக்காருல்ல, நீங்க வேணா உன்னி கூட போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன்னி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உன்னியும் புரிஞ்சுக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேணா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே இவங்களுக்கு லைட்டா உன்னிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அதனால உன்னி கூட சந்தோஷமா இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப உன்னி இருக்காருல்ல, அந்த மலைக்கு இவங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆன்டியால நடக்க முடியல. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேமா, நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சோஃபியா பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவருமே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாரு. பெண்கள் இவ்வளவு தூரம் தாங்க வரணும், இதை தாண்டி நாங்க கொஞ்ச தூரம் போலாம், ஆனா நாங்களே அந்த மெயினான இடத்துக்கு போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் வழக்கம்ன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உன்னி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கிறத பத்தி அப்பாக்கு தெரிய வந்துருது. இப்ப உன்னிய போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பெண்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போலாம், அதுவே போக கூடாதுன்னு நினைக்கிற டைப்பா தான் அப்பா இருப்பாரு. நீ எதுக்காக அந்த பொண்ணெல்லாம் கூட்டு போன அப்படின்ற மாதிரி உன்னி கிட்ட கோவப்படுறாரு. வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, படிக்கட்டு வரைக்கும் தான் போயிருக்கா, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அந்த பொண்ணு ஆர்வ கோளாறுல அதை தாண்டி போயிருந்தா என்ன பண்றது, இவன் எதுக்கு முதல்ல அங்க கூட்டு போனா அப்படின்ற மாதிரி அப்பா பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எப்பவுமே திட்டு வாங்குறது தானே, அதனால உன்னி அமைதியா இருக்காரு. உன்னியோட அண்ணன் யாதவ் தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னிய பொறுத்த வரைக்கும் பாபுன்ற ஒரு அண்ணன் கிட்ட க்ளோஸா பேசுவாரு. அந்த அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சோஃபியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோஃபியாவும் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்லாம் என்னால் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு சில இடத்தை இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சோஃபியாக்கு மனசுக்குள்ள இவரை பிடிச்சிருக்குல்ல, அதை வெளிப்பத்தலாம் அப்படின்ற மாதிரி வெளிப்பத்துறாங்க. இவருக்குமே பிடிச்சிருக்கோம் போல. இவருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ட்ரீம் சாங்க நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா உன்னி இருக்காருல்ல, இந்த ஊர்ல வேற ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட உங்களுக்கான விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அவரச்சன் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க பேட்டி எடுக்கிற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு நீ என்னமா பண்ண போற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இலக்காரமா பேசுறாரு. இவர் எப்பவுமே ஹெட்வெயிட்டோட தான் பேசுவாரு. இதெல்லாம் கேட்டு ஒரு ஸ்டேஜ்ல சோஃபியா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் பெண்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கூடாதா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, காலம் எவ்வளவு மாறிடுச்சு தெரியுமான்ற மாதிரி திட்டுற மாதிரி பேசிட்டு போறாங்க. இவரோட முகமே இந்த இடத்துல மாறிடுது. நிறைய கலைகள் இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான் சோஃபியா நினைச்சிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட புக்கு உன்னியோட வீட்டுல இருக்கும். அந்த புக்கை தேடலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி இவர் தேடிட்டு இருக்காரு. இவர் தேடிட்டு இருக்கும் போது அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. உன் அண்ணன் மட்டும் தான் இங்க இருக்க பொருள்லாம் யூஸ் பண்ணும், நீ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இது எல்லாத்தையும் அம்மாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி விடுப்பா அப்படின்ற மாதிரி பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பல வருஷமா இந்த ஊர் பக்கமே வராத நாணி இருக்காங்கல்ல, திரும்பி இந்த ஊர் பக்கம் வந்திருக்காங்க. இத பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா நடந்த விஷயத்த சொல்லிட்டா இவருக்கு பிரச்சனை இல்ல, நீ என்ன பண்றன்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. ஐயா வேலை போட்டு தாங்கன்னு கேக்குறாங்க. வேலை எல்லாம் தர முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. சரின்ற மாதிரி நாணி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஊர் எல்லையில நின்னுட்டு இருக்கும் போது நாணிய மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்க சோஃபியா இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நாணி கண் முழிச்சிடுறாங்க. பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா இங்கேயே வேலை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சந்தோஷமா வேலை பாக்குறமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப சோஃபியா இருக்காங்கல்ல, உன்னி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நானிமா இங்க வாங்கன்ற மாதிரி வர வச்சிடுறாங்க. இவங்க தான் உன்னோட அம்மாக்கு பிரசவம் பார்த்தாங்க, உன்னை முதல்ல பார்த்தது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தான் அந்த நாணி அம்மாவா, என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சோஃபியா எதுக்காக அந்த கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு இப்பதான் நமக்கு புரியுது. யாதவ் ஒரு கலையை பர்ஃபார்ம் பண்ணதை இவங்க பார்த்தாங்கல்ல, புக்ல இருக்க கலையை தான் அவர் பண்ணாரா இல்ல வேற ஏதாவது கலையை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அதனால தான் இதை பத்தி நிறைய இவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் உன்னி கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க.
இந்த கலையை நிறைய பேர் தப்பா கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆமா, சிலர் மிஸ்யூஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன் அண்ணன் மட்டும் தானே இந்த ஊர்ல இந்த கலையை பயன்படுத்துறாரு, உன் அண்ணன் கூட மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, என் அண்ணன் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா, என் அண்ணெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. அதனால மேற்கொண்டு இவங்களும் அந்த டாபிக்கை பத்தி பேச மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் விளக்கேத்துறதுக்காக யாதவ் போவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப யாதவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சோஃபியா ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. யாதவ் என்னதான் பண்றாருன்றத பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல விளக்கேத்தி பூஜை எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி திரும்பி நிக்கிறதுனால அவங்களோட ஃபேஸ் மட்டும் சோஃபியாக்கு தெரிய மாட்டேங்குது. யார் இந்த லேடின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடி யாருன்றது சோஃபியாக்கு தெரியுது. ராணின்னு ஒரு லேடியை மீட் பண்ணாங்கல்ல, அந்த ராணி கூட தான் அவர் ஒன்னா இருக்காரு. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. இந்த நம்பூதிரி வச்சிருக்க புக்கெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் 2-3 புக் மிஸ் ஆகுறது தெரியுது. அது முக்கியமான புக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சத்தம் போடுறாரு. கண்டவன் இந்த இடத்தை யூஸ் பண்ணா இதுதான் பிரச்சனைன்ற மாதிரி பையனை பத்தி இவர் சொல்லிட்டாரு. எங்க பையங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யாதவ் தான் பையன்ற மாதிரி இவர் கோபமா சொல்றாரு. உண்மையில அந்த புக்கை யாதவ் தான் எடுத்திருப்பாரு. இவர் தான் வேற சில கலலாம் ட்ரை பண்றாருல, அதுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் புக் எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப உன்னி தானே திட்டு வாங்கினாரு. சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் நம்பூதிரி அசிஸ்டன்ட் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பையனை கொல்லணும்னு நினைச்சாரு, அதனாலதான் இப்படி பையனை காரணமே இல்லாம திட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் சோகமா இருக்கிறத புரிஞ்சுட்டு சோஃபியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பேசி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோஃபியா ஜாகிங் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாதவ் இருக்காரு பாத்தீங்களா, வழியை பிளாக் பண்ண மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கூட அந்த மதன் அப்படின்ற டிரைவரும் இருக்காரு. அதாவது இவங்க இவருக்கு எதிராக சில எவிடன்ஸ் எல்லாம் சேகரிக்கிற மாதிரி இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போல. அதை பத்தி தான் இந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் இவங்க சரியா பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறாங்க. சோஃபியாவை கேட்டு தான் வந்திருக்காங்க போல. அப்பாக்கு இதுல சம்மதமா இருக்கு, அப்பவும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிடுறாரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அப்பா பேசி முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. நம்ம உன்னியை தான் லவ் பண்றோன்றத சமயம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஃபாதர் கிட்ட அப்பா சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கலன்ற மாதிரி ஃபாதர் கேட்கிறாரு. என் பொண்ணு நான் எடுக்கிற முடிவை தான் ஃபாலோ பண்ணுவான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப வெளியே வந்த இவர் இருக்காருல, ஃபாதர் இந்த மாதிரி கேட்டாருமா, நான் இந்த மாதிரி சொன்னன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பொண்ணு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, சாரிப்பா நான் ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, உன் விருப்பம் தான் என் விருப்பம், யார் அந்த பையன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே உன்னின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஏத்துப்பேன், ஆனா நம்பூதிரி ஏத்துக்க வாய்ப்பு இல்ல. சரிம்மா, என்ன நடக்குது பாப்போம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. உன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை விட்டு போனா போதுன்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. நம்ம கூடிய சிட்டிக்கு கூட்டு போயிடலான்னு இவங்க யோசிப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில இருந்து ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி உன்னி கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாமே பாபு வீட்டுல தான் நடக்குது. உன்னிக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் இந்த பாபுவா இருப்பாரு. இப்ப என்னைக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போற நாளுமே வந்துருது. உன்னை நான் பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் உன்னியை சொல்லிட்டாரு. இந்த அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி தான் கிளம்புறாரு. உன்னி கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்களும் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த வழியா ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கு. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பாம்பு இவங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இவங்க பயத்துல கத்தலாம் செய்யறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாம்பு கொத்திட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் நாணி இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பாம்பு கொத்திருச்சு அப்படின்றது நாணிக்கு தெரியுது. எல்லாரையும் வர வச்சிடுறாங்க. தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தூக்கிட்டு நேரா நம்பூதிரியோட வீடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்பூதிரியை பாக்குறதுக்காக தான் வருவாங்க. இப்ப நம்பூதிரி இருக்காருல்ல, என்ன ஏதுன்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மோசமான பாம்பு கடிச்சிருக்கு, இந்த இடத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பையன் இருக்காருல்ல, அப்ப இந்த ரிச்சுவல் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பண்ணா கூட கஷ்டம்ன்ற மாதிரிலாம் நம்பூதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா என்னால முடியும்ன்ற மாதிரிலாம் யாதவ் சொல்லிட்டாரு. சரி ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ப்ரொசீஜருக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்க அந்த ரூமுக்கு கொண்டு வந்து இவங்களை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், எல்லாருமே போங்கன்ற மாதிரி யாதவ் சொல்லிட்டாரு. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப யாதவ் இருக்கார்ல, இவங்களை காப்பாத்துறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. தொடையில் தானே கடிச்சது, இவர் விஷத்தெல்லாம் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சில மருந்தெல்லாம் இவங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு இவங்க தேறி வர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மயக்கத்துல தான் இருக்காங்க.
இவர் தான் கொஞ்சம் வில்லங்கமான ஆளாச்சே, இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் பாதி கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. இவர் எல்லை மீறி நடக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. தடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் இந்த யாதவ் இருக்கார்ல எல்லை மீறி நடந்துடுறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதையே யோசிச்சு பார்த்து சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, இதை குடிங்கன்ற மாதிரி நானி பேசுறாங்க. நான் எதுக்காக பொழைச்சு வந்தேன்ற மாதிரி இருக்கு, நான் பொழைக்காமையே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்ற மாதிரி நானி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லாம வெளியே போன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த விஷயமே இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப கண்ணாடியில கூட யாதவ் தான் தெரியுறாரு. இவங்களை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கோவத்துல இவங்க கண்ணாடியை போட்டு உடைச்சிடுறாங்க. உன்னி இன்டர்வியூக்காக போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இன்டர்வியூல இவருக்கு வேலையும் கிடைச்சிரும். அதெல்லாம் சந்தோஷமா இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சரியா பேச மாட்டாங்க. உனக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, இப்ப நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க அழுவுறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நான் ஃப்ரீயா இருக்கணும், இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே விஷயம் தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்களால ஃப்ரீயாவே இருக்க முடியல. திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நானி அக்கா அவளுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்கிட்ட பேசவே மாட்றா அப்படின்ற மாதிரி நானி கிட்ட கேக்குறாரு. எனக்கும் தெரியல தம்பி, இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி நானி அனுப்பி வச்சிடுறாங்க. நானி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதாமா உங்களுக்கு பிரச்சனை, என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுமே சொல்லிடலான்ற மாதிரி நானி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. கேக்குற நானி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா, ஊரே உங்களுக்கு எதிராக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் வேற ஒரு விஷயம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட பிளானை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு நாள் விளக்கேத்துறதுக்காக அவர் தேர்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அவரும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிட்டாரு. நம்ம வழிக்கு வந்துட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மலை எல்லையில வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல உங்க மேல நீங்க பண்ணதை நினைச்சு கோவமா தான் இருந்தது, ஆனா அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது, அந்த சந்தோஷத்தை உங்களால் தான் தர முடியும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பரவாயில்லப்பா, நம்ம வழிக்கு வந்துட்டா, இதுக்கப்புறம் கோயில்ல வச்சு எவ்வளிய நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அடுத்த வாட்டி நான் இந்த இடத்துக்கு வரும்போது மத்ததை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த வாட்டி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரி நானி கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா அவங்க கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாதுமா, கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நானி சொல்றாங்க. இல்ல நானி, இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும், ஹீரோக்கு இதெல்லாம் தெரிய வேணாம்னு சொல்றாங்க. இப்ப வெளியே நின்று இவங்க நானி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உன்னி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. உன்னி வராருன்னு தெரிஞ்சோன்னா வேகமா வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. நான் கண்டிப்பா அவளை பார்த்துட்டு தான் போவேன்ற மாதிரி உன்னியும் உள்ள வந்துடுறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. முதல்ல கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பழகுனாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தனித்தனியா சோகமா இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப உன்னி அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா உன்னி கிட்ட இவங்க பேசாம இருக்காங்கல்ல, அது தெரிஞ்சுதான் அம்மா வந்திருக்காங்க. ஏற்கனவே அவனோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, நீ தான் சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிச்ச, இப்ப நீயும் பேசலனா என்னமா அர்த்தம், என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவங்க அம்மா கிட்டயும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆன்ட்டி ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவங்களுமே கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நானி இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு ஏன் பேசலன்னு கேட்டீங்கல்ல, நடந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்கிற உன்னியோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மூத்த பையன் யாதவ் இப்படி பண்ணானான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப உன்னி இருக்காங்கல்ல, இவங்க ஹஸ்பண்ட் நம்பூதிரி பண்ண விஷயத்த பத்தி சொல்றாங்க. 2 குழந்தையில ஒரு குழந்தைய சாவடிக்கணும்னே நினைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத கேட்கிற அம்மாக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நம்பூதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இவங்க கோவமா வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே தயங்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆமா பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் யாதவ் நல்ல பையனா வருவான், அந்த உன்னி தான் சரியில்லாத பையனா இருப்பான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. இதுதாங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யாதவ் பத்தி ஒய்ஃப் போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னே இவரும் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காரு. இப்ப கீழே திருவிழாக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. மலை உச்சிக்கு போயிட்டு யாதவ் திரும்பி வர மாதிரி பிளான் இருக்கும். இப்ப யாதவ் மலை உச்சியை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல சோஃபியா இருக்காங்கல்ல, இவருக்காக சாரி எல்லாம் கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவர் இருக்காருல, ரொமான்டிக்கா இவங்க கிட்ட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த சமயம் நானி இருக்காங்கல்ல, உன்னி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சோஃபியாக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்றதுக்காக தான் உன்னி கிட்ட சொல்லிட்டாங்க. உன்னிய வேகமா அந்த இடத்துக்கு போனோன்ற ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு சோஃபியா இருக்காங்க பாத்தீங்களா, யாதவ உட்கார வச்சு பூஜை பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முதல்ல
குங்குமத்தை வைக்கிறாங்க. அடுத்ததா மஞ்சளை எடுக்கிறாங்க. இப்ப மஞ்சளை எடுத்தவங்க மூஞ்சிலேயே வீசுறாங்க. இவங்க மஞ்சளை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க, மிளகா பொடியை தான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப மிளகா பொடி பட்டோனே இவர் திணற ஆரம்பிக்கிறாரு. அவளை விடக்கூடாதுன்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா மிளகா பொடி இருக்கிறதுனால இவரால சரியா பார்க்க முடியல, சரியா சண்டை போட முடியல. இருந்தாலும் சோஃபியா இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்க நிறைய பொண்ணுங்களை இவர் பாலியல் ரீதியா பயன்படுத்தி இருப்பாரு. அவரை சின்ன ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட பொண்ணை கூட இவர் பயன்படுத்தி இருப்பாரு. இதெல்லாம் சொல்லி தான் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் மலை விளிம்புக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து இவங்க ஒரு மிதி மிதிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, மலை உச்சில இருந்து பறந்து போய் விழ ஆரம்பிக்கிறாரு. கீழே தானே பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப அந்த இடத்துல இவர் பொத்துன்னு வந்து விழுறாரு. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அப்பாவும் இருக்காரு. அப்பா ஷாக் ஆகுறாரு, ஆனா பையனை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாரு. இவன்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் உன்னி இருக்காருல, சோஃபியா சோஃபியான்ற மாதிரி கத்திக்கிட்டே மலை மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே இந்த விஷயத்த பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத காட்டாமையே படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.